शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृधामयोगैरहं विद्येव विभावये भवानीम् अधिमधुरचापहस्तामबरिमितमोतबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनाथं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देऽहं हरिहरात्मजम्. நேற்றுக்கு கலாதரன் சுவாமியை பூஜை பண்ண போகிற மகத்வத்தை நம்ம சிந்தனை பண்ணினோம். அந்த கலாதரன் சதா சர்வதா சுவாமிகையே ஸ்மரிச்சுன்னு இருக்கானா. பிருகு மகரிஷியானவர் அவருடைய தகப்பனார் கிட்டையும் தாயார் கிட்டையும் சோமசர்மன் கிட்டையும் சுகலை கிட்டையும் இந்த மாதிரி சாஸ்தாவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கோ, சனிவார விரதத்தை இருங்கோ, சனிவார விரதம் இருந்தாக்க சாஸ்தாவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்தை அந்த சாஸ்தா போக்கிடுவார்னு அந்த பிருகு மகரிஷி சொல்ல அதுக்கேற்ற மாதிரியே அவள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாளாம், தானுமா சேர்ந்து அந்த கலாதரன் தன் பிள்ளையோட கூட கலாதரனோட கூட மகா உக்ரமா சனிவார விரதத்தை இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரா. சதா சர்வதா சுவாமியே சிந்தனை பண்ணிக்கொண்டு சுவாமியை பற்றியை நினைச்சுண்டு சுவாமியே ஸ்மரிச்சுண்டு வாழ்ந்துண்டு வராளாம். தகப்பனார் தாயார் அந்த பிள்ளை மூணு பேருமே அப்படி வாழ்ந்துண்டு வராளாம். ஹரிஷாதி சம்யுக்த சக்திய வீரம் கிராதாவதாரம் கிருபாங்கா பிரபூர்ணம் கிரிராஜதனயா சுபுத்திரம் மகேஷம் பரஞ்சோதி ரூபம் பஜே பூதநாதம் அப்படின்னு ஹரிஷாதி சம்யுக்த சக்திய வீரம் பரமசிவனுடைய சக்தியும் விஷ்ணுவனுடைய சைத்தன்யமும் ஒன்று சேர்ந்து அவதாரம் பண்ண ரூபத்தை உடையவரும் கிராதாவதாரம் அப்படின்னா வேடனாக வந்தவரும். ஐயப்பன் எப்போ சுவாமி வேடனா வந்தார் அப்படின்னு கேட்டாக்க அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேணுங்கிறதுக்காக மகா உக்ரமாக பரமசிவனை குறித்து தபசு பண்ணுறானா. தபசு பண்ணும்போது சுவாமி என்ன பண்ணுறாரு, அவனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் வேடன் வடிவத்தில் பரமேஸ்வரனும் பார்வதியும் வேடன் வடிவத்திலையும் வேடுவச்சி வடிவத்திலையும் சோதனை பண்ணுறான் ரெண்டு பேரும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா சாஸ்தாவும் வேடனுடைய வடிவத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்கு பரமசிவன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவா. அந்த வடிவத்துக்கு கிராதன்னு பேரு. கிராதாவதாரம் கிருபாங்கா பிரபூர்ணம் அப்படி பரமசிவன் பரிபூர்ணமான கருணையே வடிவா இருக்கக்கூடியவரும் கருணா சமுத்திரமாவே பிரகாசிக்கக்கூடியவரும் கிரிராஜ தனயா சுபுத்திரம் சாட்சாத் பர்வதராஜனுடைய பெண்ணான பார்வதியினுடைய பிரியமான புத்திரனா பிரகாசிக்கக்கூடியவரும் மகேஷம் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் பரஞ்சோதி ரூபம் பஜே பூதநாதம் பரஞ்சோதி ரூபம் ஜோதி வடிவா பிரகாசிக்கக்கூடியவருமான பூதநாதனையே ஸ்மரிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம். ஹரிசம்பு ஹிருதயானந்த கராயச்ச மகாத்மனே மகாராஜ வசிஷ்டாய மகாசாஸ்தாய தே நமஹ. ஹரிசம்பு ஹிருதானந்த பரமசிவனுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் ஹிருதயத்தில் ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியவரும் மகாத்மாவா பிரகாசிக்கக்கூடியவரும் மகாராஜ வசிஷ்டாய பிரளய காலத்திலையும் கூட அழிவில்லாதவருமான மகாசாஸ்தாவனுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுப்போம். ஸ்ரீஷ சம்பு புத்திராய சர்வேஷாய நமோ ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியுடைய கணவனான விஷ்ணுவிற்கும் பரமசிவனுக்கும் பிள்ளையா பிறந்தவரும் சர்வேஷாய சர்வலோகங்களுக்கும் ஈஸ்வரனா பிரகாசிக்கக்கூடியவருமான சாஸ்தாவையே நமஸ்காரம் பண்றோம். ஸ்ரீ சாஸ்திரலோக நிவாசாய பரமசிவனுக்கு கைலாசம் இருக்கிற மாதிரி விஷ்ணுவுக்கு வைகுந்தம் இருக்கிற மாதிரி சாஸ்தாகன் ஒரு உலகம் உண்டு, அதுக்கு சாஸ்திரலோகம் அப்படின்னு பேரு. அந்த லோகத்துக்கு நாயகனா அந்த சபையில இருக்கக்கூடியதான எல்லாராலையும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவரும் பரமாத்மாவா பிரகாசிக்கக்கூடியவருமான அந்த சாஸ்தாவினுடைய திருவடியே கெட்டியா பிடிச்சு போன்னு அவள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாள். இப்படியே 12 வருஷ காலம் 12 வயசு அந்த குழந்தைக்கும் ஆயிடுறது. ரொம்ப சுவாமிகையை ஸ்மரிச்சுண்டு சுவாமியை நினைச்சுண்டு வேற கதி இல்லாம ஸ்மரிச்சுண்டு வரானா. 12 வயசு ஆனவரனே வழக்கம் போல யமதர்மராஜன் வந்துடுறார். ஏன் சுவாமி யமதர்மராஜனே வரணும், யமபட்டாள்லாம் வரப்படாதா, யமதூதர்கள் வரப்படாதா அப்படின்னு கேட்டாக்க பொதுவாக சாதாரணமாக ஒருத்தர் பரமசிவனை ரொம்ப தீவிரமாக உபாசனை பண்ணுறா அப்படின்னா பரமசிவனுடைய தூதர்கள் தான் அவருடைய அந்திம காலத்தில் வருவாளாம். விஷ்ணுவை உபாசனை பண்ணுறவாளுக்கு மகாவிஷ்ணுடைய தூதர்கள் அந்த ஆத்மாவை கூட்டிட்டு போவான்னு சொல்லுவா. அதே மாதிரி ஜெகன்மாதாவான பராசக்தியை உபாசனை பண்ணுறவாளுக்கு அம்பிகையினுடைய தூதர்கள் அந்த ஆத்மாவை கூட்டிட்டு போவான்னு சொல்லுவா. ரொம்பவும் புண்ணியமும் பாவமும் கலந்து பண்ணினவாளுக்கு யமதூதர்கள் ஆத்மாவை கூட்டிட்டு போவாங்கிறது புராணங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கு. இவர் ரொம்ப மகாத்மாவா இருக்கிறதுனால யமதர்மனே பிரத்யட்சமா நேர வந்துட்டானா. மார்கண்டேயனுக்கு அந்த மாதிரி யமதர்மராஜனே தான் வந்தான் புராணங்கள்ல சொல்லுவா. சத்யவான் சாவித்ரி கதையில சத்யவானுக்கு யமதர்மராஜனே தான் உயிரை கூட்டிட்டு போறார். சாவித்ரி அப்புறம் ரொம்பவும் போராடி யமதர்மன் கிட்டேந்து உயிரை மீட்டு கொண்டு வராங்கிறது வேற விஷயம். அது மாதிரி இங்க கலாதரனுடைய உயிரை பறிக்கிறதுக்கும் யமதர்மராஜனே பிரத்யட்சமா எதிர்க்க நிற்கிறா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கற யமதர்மராஜனும் பூஜை
பூஜையை முடிக்கிறதா தெரியல. வழக்கம் போல என்ன பண்றாரு, தன்னோட கையில் இருக்கிற பாஷங்கிற ஆயுதத்தை எடுத்து அவன் மேல வீசிட்டார். பாஷாயுதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அம்பாளுக்கு கையில பாஷங்கிற ஆயுதம் உண்டு. ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னு சொல்றோம். என்ன சுவாமி அதுக்கு அர்த்தம் அப்படின்னாக்க, அம்பாள் கையில பாஷங்கிற ஆயுதம் இருக்கு. அது எதுக்குன்னா, நம்ம மனசுல இருக்கிறதான ஆசையே தான் அம்பாள் கையில பாஷமா இருக்கு. மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளையுமே துறந்துடணும். ஆசைகள் அழிய அழியதான் நமக்கு தெய்வத்துக்கிட்ட நாட்டம் பிறக்கும். உலகியல் இன்பங்கள்ல மூழ்கி மூழ்கி இருக்கும் பொழுது என்ன ஆயிடுறதுன்னு கேட்டாக்க, அதுவே நம்மளை கட்டி போடக்கூடியதான ஒரு ஆயுதமா மாறி நம்மளை இந்த உலகத்தையே கட்டி வைக்கிறது. அந்த எண்ணங்களை விடணும். அந்த எண்ணங்களை எப்படி விட முடியும்? ஜெகன்மாதாவினுடைய திருவடியை சரணாகதி அடையும் பொழுது மாத்திரம்தான் அந்த எண்ணங்கள் அற்று போகும். அப்போதான் தேவியினுடைய திருவடி அடைய முடியும். ஹே கருணாநிதே கலிகல்மஷ நாசனத்வம் ஸ்ரீபாத பக்தி பவது ரசஞ்சலாமே சுவாமித்வம் ஹரிஹர பாக்ய புத்திரம் சபரிகிரி நிவாசம் ஷியாமலம் ஜெகதைகநாதம் அப்படின்னு ஹே கருணாநிதே, கருணையே வடிவா அமர்ந்திருக்கக்கூடியவரே, லோகத்துல எல்லா தெய்வங்களும் அவதாரம் பண்றா சுவாமி. அவ அவதாரம் பண்றா. என்ன அவதாரம்னாக்க லோகத்துக்கு க்ஷேமத்தை பண்றதுக்கு அவதாரம் பண்றா. ஆனா நீரோ என் பிள்ளைய காப்பாற்றத்துக்காக அவதாரம் பண்ணி வந்தேளே. உம்மை விடவும் கருணா சமுத்திரம் லோகத்துல ஒண்ணு உண்டோ? ஹே கருணாநிதி கலிகல்மஷ நாசனஹா, கலிகாலத்துல வரக்கூடிய பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரே. எத்தனையோ பாபங்கள் கலிகாலத்துல இருக்கு இல்லையா, அத்தனை பாபங்களையும் அழிக்கக்கூடியவரே. ஸ்ரீபாத பக்தி பவது ரசஞ்சலாமே, உம்முடைய பாதத்துல மாறாத பக்தி எப்பொழுதுமே இருக்கணும். ஸ்ரீபாத பக்தி பவது அசஞ்சலாமே, அசஞ்சலம்னா அசையாத திடமான பக்தி இருக்கணும். இன்னைக்கு பக்தி இருக்கு, நாளைக்கு இல்லைன்னு இருக்கப்படாதான். சுவாமி பாதத்துல பக்தி இருந்ததுன்னாக்க எப்பொழுதுமே நிரந்தரமா அந்த பக்தியானது இருக்கணும். அந்த பக்தியை கொடுக்கறதும் பகவான் தான். அவரை தான் நமஸ்காரம் பண்ணணும். அந்த பக்தியை கொடுன்னு சொல்லிட்டு, சுவாமி துவம் ஹரிஹர பாக்ய புத்திரம், நீரே பரமசிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிள்ளையா பிறந்தவர். சபரிகிரி நிவாசம், சபரிகிரின்னு சொல்லக்கூடிய சபரிமலையில வீற்றெடுக்கக்கூடியவரும், ஷியாமளம் கருத்த வர்ணத்தை உடையவரும், ஜகத்துக்கெல்லாம் நாதனா பிரகாசிக்கக்கூடியதான உம்முடைய திருவடியே சரணமடையறேன் அப்படின்னும் வந்தே சராதர சனாதன தர்மபாலம், வந்தே சுராசுர நமஸ்கிருத பாத மூலம், வந்தே விபும் பாண்டியன் ருபால பாலம், வந்தே ஹிரண்மயதனும் வரதான லோலம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. வந்தே சராச்சர சனாதன தர்மபாலம். தர்மம் என்னைக்குமே அழியவே கூடாது. அதர்மம் அழிச்சு தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இத்தனை தெய்வங்கள் நம்ம தேசத்துல உண்டு. எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அது அதர்மத்தை அழிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணி வந்த ஸ்வரூபத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி சராச்சர சனாதன தர்மபாலம், சனாதன தர்மம் நம்ம மதமானது. அந்த மதத்துக்கு பாலமா இருக்கக்கூடியவரும், வந்தே சுர அசுர நமஸ்கிருத பாத மூலம், அசுரர்களாகட்டும் தேவர்களாகட்டும் அத்தனை பேருமே சுவாமியை ஸ்தோத்திரம் என்றா. அவன் அசுதாலும் சரி, சுவாமிக்கு பேதமே கிடையாது. அசுரனோ தேவனோ யக்ஷனோ கந்தர்வனோ கிண்ணரனோ கிம்புருஷனோ அவருக்கு எந்த விதமான பேதமும் கிடையவே கிடையாது. அவளுக்கு ஆதாரமா அவளோட நமஸ்காரம் பண்ணப்பட்டவரும், வந்தே விபும் பாண்டியன் ருபால மூலம் பரபிரமமாக இருந்தாலும் கூட உக்ரபாணியமான தபசுக்கு மனசு மகிழ்ந்து அவனுக்கு பிள்ளையாக பிறந்தவரும், வந்தே ஹிரண்மயதனும் உருக்கி வார்த்த தங்கம் மாதிரி அழகிய உருவத்தை உடையவரும், வரதான லோலம் பக்தாளுக்கு வரத்தை கொடுக்கறதையே அவருடைய காரியமா இருக்கக்கூடியவருமான அந்த சாஸ்தாவையே ஸ்மரிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணுகிறதாலா.